ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சுகர் பீட்ஸை யூஸ் பண்ணி லோடிங் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி லோடிங் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் சுகர் பீட்ஸை யூஸ் பண்ணி லோடிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டை வந்து ஆல்ரெடி வந்து ஒட்டி வச்சுருக்கேன். இப்போது ஒரு 6 சுகர் பீடை எடுத்து போட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பீட் எடுத்துக்கிட்டு இதுக்கு மேலே ஸ்லாண்டிங்காக போடணும். நம்ம அதுக்கு ஃபாலோ பண்ண அதே ஸ்டெப் தான். த்ரெட்டுக்கு பதிலாக நம்ம சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதே மாதிரி கொடுத்துட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச், திரும்ப ரிவர்ஸில் வந்து அதுக்கு பக்கத்தில் நெருக்கமாக ஒரு ஸ்டிச்சு, பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். மேலேயும் கீழேயும் பார்த்திங்கன்னா எப்போவும் வந்து லாக் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பீடு எடுத்து போடணும். இப்போது திரும்பவும் ஒரு 6 பீடு எடுத்து பக்கத்தில் நெருக்கமாக வந்து போடுங்க. இது பின்னாடி நல்லா தள்ளிட்டு லாக் போட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக். திரும்பவும் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இப்போ பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஹோல்ஸ் தெரியும். இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் வந்து நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட்டோன்னா அந்த ஹோல்ஸ் எல்லாமே மறைஞ்சிரும். இப்போ அடுத்தது திரும்பவும் ஒரு 6 பீட் போடுறேன். இப்போது அதே மாதிரி சேம். ஆனால் வந்து இது எவ்வளோக்கு நெருக்கமாக போட முடியுமோ போட்டிங்கன்னா த்ரெட்டு வந்து வெளியே தெரியாது, ரொம்பவே அழகாக இருக்கும். திரும்பவும் ஒரு 6 பீட் பாருங்கள். ஒரு டைமும் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா த்ரெட்டை வந்து திரும்பவும் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்களோ அதே இடத்துக்கு திரும்பவும் வந்து இங்கேருந்து த்ரெட் எடுக்கணும். இப்போ நீங்கள் கீழே இருந்து மேலே போகிறீங்க அப்படின்னா ஒரு டைம் வந்து கீழே வந்ததுக்கப்புறம் கீழே இருந்து தான் வந்து பீட்ஸ் போட்டுட்டு வரணும். நீங்கள் மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டைமும் மேலேருந்து பீட்ஸை போட்டுட்டு வரணும். இப்போ பாருங்கள், நான் கீழே இருந்து தான் நான் மேலே போகிறேன். இதே மாதிரி போட்டுகிட்டே வாங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய ஸ்டிச்சஸ் பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது அதே மாதிரி ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ணி முடிக்க போகிறோம். த்ரெட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மறைஞ்சிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து நல்லா வரும். இப்போ வந்து லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சமாக த்ரெட்டு தெரியுதா? ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஒரு 5 பீடு மட்டும் போட்டு லாக் ஸ்டிச் போட்டுடுறேன். இப்போ பாருங்கள், சைடில் செயின் ஸ்டிச் போட்டு ஒரு சின்ன அவுட்லைன் மாதிரி கொடுக்குறேன். இந்த மாதிரி அவுட்லைன் போட்டிங்கன்னா இன்னும் பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் வந்து ரொம்ப அழகாக தெரியும், அதுக்காக தான். இப்போது மேலே போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.